குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தமிழர், குறிப்பாக எங்களுடைய திருவள்ளூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சக தோழர் அந்த சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் பல நேரத்தில் இந்த கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கிறேன். மாபெரும் தமிழ் கனவேதி இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றேன். நீங்க ரோட்டரியோட இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து இந்த தொடர்ந்து இந்த மேடை எங்களுக்கான நிகழ்வுக்கெல்லாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற முரளி சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோத்ரா அவர்கள் வைர வியாபாரி, கரெக்டா 100 நல்ல வைரங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. 100 ஆசிரியர் இருக்கின்ற எங்களுடைய வைரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க அவார்டு கொடுக்க போது எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. வைர வியாபாரி அரசாங்கத்தில் இடம் கேட்கிறீங்க, நீங்களே எனக்கு கேட்ட ஒரு நல்ல இடத்தை வாங்கி நீங்களே அது நீங்க மிக விரைவில் கட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ரொம்ப அழகா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். அந்த குழந்தைங்களை நீங்க அழைத்து சென்றது அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை செஞ்சுட்டாரு. போதரா அவர்கள் பேசும்போது மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் போல தோணுது. அதை பார்க்கும்போது என்ன சொல்றேன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு 504 பேரை எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் ஒரு 504 பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும். அங்க நாங்க பார்த்துட்டோம் அந்த பிள்ளைகளை. ஒரு நாள் முழுவதும் அந்த பிள்ளைகளுக்கே நாங்க பிளாக் பண்ணிடுறோம். அங்க அருகே சார்ந்து நாங்க என்னென்ன நாங்க செய்து கொண்டிருக்கோம் என்று அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும். சிறப்பு குழந்தைகளாக இருந்தால் மாற்றுத்திறனாளியாக இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரியும். இப்ப எங்களுடைய மாண்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் பாலாஜியை பார்க்கறது கூட்டிட்டு போய் நீங்க முடிக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கடற்கரையில் அந்த கால் நடைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதை அமைச்சு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. ஒவ்வொருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை. உங்க நம்பிக்கை நான் வரக்கூடாது, என் நம்பிக்கை நீ வரக்கூடாது, நாம நம்ம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கக்கூடிய நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை நாம் அனைவருமே எடுத்துருக்கிறோம். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு அந்த ட்ரெயினை பார்த்த உடனே எனக்கு தோன்றது எல்லாம் பாத்தீங்கன்னா 1800s அந்த ட்ரெயின் லோகோமோட்டிவ் இன்ஜினை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ரிச்சர்ட் ட்ரிவிட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபாதர் ஆஃப் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஸ்டீவன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பள்ளிக்கல்வி அதெல்லாம் பேசணும். அறிவியல் சார்ந்த பிள்ளைங்க நம்ம போச்சாக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி அந்த பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக, அறம் சார்ந்த மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை எது தெரியுமா? எங்களுடைய பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமத்திற்கு ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்று நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அது குறிப்பாக நம்முடைய முரளி சார், நம்முடைய சிகே சார், நம்முடைய நிறுவனம் தான் இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னாங்க. அது முதல்ல என்னுடைய நன்றிகள். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ரோட்டரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் அமைச்சர் பல நிகழ்ச்சி நான் கருத்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி உங்களோட நிகழ்ச்சியை நிறைய கருதுறேன். ஏன்னா நீங்க நிறைய கருத்து எஜுகேஷனுக்கு நிறைய பண்றீங்க. கடந்த காலத்துல எனக்கே பார்த்தீங்கன்னா 1905 பால் ஹரிஸ் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வருது. இன்னைக்கு 120 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பல்வேறு லட்சமான உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏறத்தாழ 200 நாடுகளுக்கு மேலே நாம் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1,70,000 மேற்பட்ட மெம்பர்கள் இருக்கிறார்கள். இதுல நம்முடைய முருகானந்தம் இன்டர்நேஷனலுக்கே பெரிய ஆளாக இது சொல்லி அதனால இந்த ஆளுநருக்கு இதே எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு நீங்களும் வாங்கி கொடுப்போம். அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாங்கள் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி, அது ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெடியாக கட்டி சார் வந்து இனாகிரேஷன் வாங்க தான்
எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த ரோட்டரியை பார்க்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்கள் தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழங்குறீங்க. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முருகானந்தம் அவர்கள் சொன்னதுனால தான் எஜுகேஷன் அந்த ஹெல்த் ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு. அதான் நீங்கள் எஜுகேஷன் என்று வரும்பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் நான் வைக்கின்ற வேண்டுகோள் தந்தை பெரியார் சொன்னதுதான். பிள்ளைகளுக்கு சுயமரியாதை சொல்லித்தாருங்க, பிள்ளைகளுக்கு சமத்துவத்தை சொல்லித்தாருங்க, பிள்ளைகள் எப்படி அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லித்தாங்க. அதுதான் அந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அண்ணன் சீக்கிரம் அவர் சொன்னார். நாங்களும் எமோஷனல் வெல்பீயிங் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 டீச்சர்ஸ் நாங்களும் தனியாக அதற்கான கைடு போட்டு அவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5 lakh ஸ்டூடெண்ட் நீங்கள் பயன்படுத்துறாங்க. எமோஷனல் வெல்பீயிங்னா எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை செஞ்சோம்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லி இந்த அட்வைஸ் கேட்டு ஸ்டேட் முழுவதும் கொண்டு போவதற்கான அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வரும்பொழுது எல்லாரும் பேசுறது ஆசிரியர் எவ்வளவு முக்கியம். நம்முடைய அண்ணன் சீக்கிரம் சொல்லும் பொழுது நான் ஏன் உழைப்பாளர் இருந்ததுன்னா நடந்து வியாபாரம் செஞ்சவர், சைக்கிளில் போய் வியாபாரம் செஞ்சவர். இன்றைக்கு மிக வசதியான இருக்கிறாருன்னா திடீர்னு அவர் வரல, பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு நான் அவர் நிறைய பேட்டிகளை பார்த்துட்டு யூடியூப்ல இருந்து நீங்களும் போய் பாருங்க. மிகப்பெரிய புத்தகம் இது கலைஞரோட குடும்பத்தில் முக்கியமான நபர் என்று சொன்னாலும் அது இது வரைக்கும் எங்கேயுமே வழிகாட்டியது கிடையாது. தன்னுடைய உழைப்பான வந்தேன் என்பதை மட்டும் சொல்லக்கூடியதை பெருமையாக நினைக்கக்கூடியவர். அவர் சொல்லும் போது எனக்கு வேல்யூஸ் நிறைய கற்றுக் கொடுத்தேன். அவர் சப்ஜெக்ட் எனக்கு உள்ள போனதை காட்டும் எங்களுடைய பெருந்தோட டீச்சர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் எனக்கு நிற்குது. நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி பெரியமட்டம் நடந்துக்கணும், அந்த எமோஷனல் கோஷன் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது அதை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு சமுதாயம் வளரும். சமுதாயம் எப்போ வளரும்னா நீங்க கொடுக்குற ப்ராடக்ட். நீங்க 9 கல்லூரியை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர் நீங்க விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டரிங்கான்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தான். நாங்கள் நல்ல ப்ராடக்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுத்தால்தான் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு 52 தாண்டி நீங்கள் 62 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் அப்படியே எனக்கு அந்த துறைகளை வந்து எங்கள் முன்னாடி டீச்சர்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்குறது எங்களால் தான் இந்த ஜிஆர் வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்துக்கணும். அதனால தான் இன்னைக்கு எவ்வளோதான் நீங்கள் வந்து ஃப்ரேம்வொர்க் போட்டு இத்தனை கல்லூரிகளை திறந்த கல்லூரிகள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான், எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்துக்கணும். அதனால தான் பள்ளி பிள்ளைகள் என்கிற நாற்றாங்கல் பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேசுகிற அண்ணா அவர்களே சொன்னார்கள். இந்த 2 பேரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தரமான ஒரு கல்வியை தர வேண்டும், குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை. ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே ஆரம்பிக்கணும், ஆரம்ப பள்ளியிலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோங்க. அதனால ஆல்மோஸ்ட் 22,931 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதே முதலமைச்சர் தொடர்ந்து ஏற்கனவே 2,500 ஸ்கூலை தாண்டி நாங்கள் அந்த இன்ஸ்டாலேஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பள்ளி, பிரைவேட் ஸ்கூல் இருந்த போது அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் ஸ்டேட்டில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு கல்வியை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்திற்கு ஒன்று. சிறப்பு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று கலை பண்பாட்டு கொண்டாட்டம்னு ஒரு கொண்டாட்டம். அது ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்கான திறமை வளர்த்திருக்கக்கூடியது. நல்லா பாட்டு பாடுங்களா, பாடலாம், நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா, நல்லா கவிதை சொல்ல முடியும், நல்லா பேச முடியுமா, இப்படி அந்த திறமையெல்லாம் கொண்டு வரும்போது இது ஏதோ ஒன்று இடிக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாரு. இந்த சிறப்பு பள்ளி பிள்ளைகளையும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கான திறமை அவங்களுக்கு என்ன ஆட தெரியுதோ, அவங்க என்ன பாடுதோ, அவங்க என்ன பேசுறதோ பேசட்டும், அவர்களையும் இந்த போட்டியை உள்ளே கொண்டு வாங்க. இப்போ அதுக்கு ஒரு தனியாக ஜீவோ போட்டிருக்கோம். ஸோ அதை சார்ந்து இன்னைக்கு விருது பெற வருகின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசாங்கம் என்பது இங்கே நம்முடைய எம்எல்ஏ சட்டப்பேரவை பரந்தாம சொன்ன மாதிரி தான் ஒரு சமுதாயம் வளர்ந்து ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே அது முடியாது. இது மாதிரி என்ஜிஓஸுடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் ஆசிரியர் பெருமக்களை கொண்டாடும் போது நாங்கள் இன்னும் நிறைய பேர் கொண்டாடினோம்.
தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மண்டலமான பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டாடணுங்கிற பெயரில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஏபி பக்கத்தில் கடலாசிரியர்ங்கிற விதத்தில் அவங்களை கொண்டாடுறதாக இருந்தாலும் சரி, ஏன் கல்வி சுற்றுலா நீங்கள் பிள்ளைகளை தான் கூட்டு போவீங்களா, ஆசிரியர்களை கூட்டு போக மாட்டீங்களாங்கும்போது அது ஒரு 55 டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போ அக்டோபர் மாதம் அவளை இன்டர்நேஷனல் டூர் நாங்கள் கூட்டு செய்யறதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட். ஆக அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்படி வந்துட்டு போயிருந்தாங்க, இன்னொரு மீட்டிங் இருக்குன்னு ஒரு 7 மணிக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த செட்டப்லாம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளபடியே நான் மனசோருகி அந்த மீட்டிங்கை நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். முதல்ல எங்கள் டீச்சர்ஸோட மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நான் அதை கலந்து கொண்டிருக்கின்றேன். அது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னதான் ரோட்டை நடக்குது என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வரவேற்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன்.